ஸோ மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து வாடகையே இல்லை. நம்ம போனாவே பார்த்தீங்கன்னா இவனுக்கு மட்டும் எப்படி வாடகை கிடைக்குதுன்னு சுற்றி முற்றி நம்மளே தான் பார்க்குறாங்க. நம்மளோட கஷ்டம் நமக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. நான் போனது பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி போனேன். படுதா ஒன்றும் இல்லை, போய் படுதா வாங்கிட்டு வந்தேன் நான். வருமானம் ஒன்றுங்க, ஏன்னா செலவு அதிகமாகிட்டு இருக்குது, நிறையா கவலைகள் வருது. இந்த மாதம் போன மாதம் எப்படி ஓட்டிட்டேன், இந்த மாதம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நிறையா உடம்பு பிரச்சனை, சளி காய்ச்சல் நிறைய வருது. இதையும் தாண்டி நம்ம ஒரு அமௌண்ட்டு தக்க வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. செலவு பண்ணுற நேரத்தில் பண்ணித்தான் ஆகணும். அனாவசியம் செலவு வராது. ஏதோ குழந்தைகளுக்கு திங்ஸ் இதை மாதிரி வாங்கி கொடுத்தாகணும், செலவு பண்ணித்தான் ஆகணும். இதையும் தாண்டி சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, உனக்கு என்னப்பா வண்டி ஓடுது, இன்னும் வண்டி ஓடாமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நிறைய கடன் இருக்குது பாஸ், வண்டியை இன்னும் கட்ட முடியாமல் கிடக்குது, பெண்டிங் கிடக்குது. அதனால் எதையும் யோசிக்காமல் பேசிடுவாடா. நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை. தேங்க்யூ.